சிவாய் நம்ம எல்லாருக்கும் வணக்கம். பசுங்கொன்று கொன்ன செய்தி தந்தை காதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பழியில இருந்து விலகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, வல்லுநர்களை ஆலோசிக்கலாம் அப்படின்னு புறப்படுறான் வீதிவணிகன். ஆனா அதுக்குள்ளேயே பசுங்கொன்று எழுந்த அந்த பசு அதோட துயரத்தை தாங்காம கண்ணீர் சிந்தியபடியே அரண்மனை வாசல்ல இருந்து ஆராய்ச்சி மணி அடிச்சிருது. இந்த மணியோசை மூலமா அதோட வழக்க மன்னனுக்கு அறிவிச்சது அந்த பசு. இதுவரைக்கும் மன்னன் மகுடம் சொன்ன அந்த நாள்ல இருந்து அந்த மணியை யாருமே அடிச்சதே இல்லை. அதுக்கு காரணம் அவன் அந்த மனு நீதி தவறாம ஆட்சி புரிந்து வந்ததுதான். ஆனா இன்னைக்கு இந்த மணி அடிச்சதுனால அந்த ஓசை ஒருவேளை வரப்போற பழி பாவத்தை சொல்றது கூட முன்னறிவிப்பா இருக்குமோ, இல்லனா வீதிவிடங்களோட உயிரை பறிக்க வந்த யமனோட வாகனமாகிய காளையோட கழுத்துல இருக்கிற மணி ஓசையா இருக்குமோ அப்படின்னு எண்ணி கலங்குறான் மன்னன். இத ஓசையை கேட்ட உடனே மன்னன் அந்த மணி அடித்த இடத்திற்கு விரைந்து போறான். போன உடனே அங்க இருந்த காவலர்கள் ஒரு பசு இந்த ஆராய்ச்சி மணியை அடித்தது அப்படின்னு கூறுறாங்க. உடனே அந்த மன்னன் அங்க இருந்த அந்த பசுவை கூர்ந்து பாக்குறான். பார்த்துட்டு அதோடைய அந்த பெரிய துக்கத்தை பார்த்து எண்ணி அதிர்ந்து போன அவன் அமைச்சர்களை நோக்கி பாக்குறான். என்னன்னா இப்படி நடப்பதற்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி அவன் பாக்குறான் அமைச்சர்களை. அதை உணர்ந்த அமைச்சர் நடந்தபடியே கூறினா மன்னன் உடனே கோவம் அவரோட மகனை கொன்னாலுமே கொன்றுவாரு, அப்படி கொல்றதுக்கு நம்ம காரணமா ஆகக்கூடாது அப்படின்னு அந்த அமைச்சர் நினைக்கிறாரு. அதனால பொய் இல்லாம நடந்தபடியே சொல்லணும், ஆனா இளவரசனுக்கு எந்த வித தீங்குமே அதனால ஏற்படக்கூடாது அப்படின்னு எண்ணத்தோடைய அமைச்சர் பதில் கூற தொடங்குறான். இந்த இடத்துலதான் நம்ம சேக்கிழாரோட அரசியல் ஆழ்ந்த அறிவும் அதோட அவருக்கு அந்த சட்டத்திட்டங்கள்ல இருக்கிற நுண்ணிய புலமையும் நம்ம நல்லா பார்க்கலாம். அவன் பதில் சொல்ல தொடங்குறான். எல்லா விதமுமான வளங்களுடைய சோழ பெருமானே, உங்களுடைய அருமை புதல்வன் வீதி விடுங்க அழகான உயரிய தேர்ல, அதிலும் பெரும் ஓசையை உண்டாக்கக்கூடிய ரொம்ப நிறைய மணிகள் கூட்டிய தேர்ல அமர்ந்து கோயிலுக்கு போனான். அவருடைய மற்ற சிற்றரசர்களான நண்பர்கள் அவங்களுடைய தேர்களே இளவரசனை சூழ்ந்து போனாங்க. அதுவும் அரசர்களே செல்வதற்கென்றே இருக்கிற அந்த பாதையில தான் போனாங்க. அப்ப அந்த தேரோட 4 புறமும் மங்கள வாத்தியங்கள் பாடவர்களும் முரசொலி உரைப்பவர்களும் சங்கு ஒலியும் கூட ஒருங்கிணைஞ்சு இவர் ஆரவாரம் செய்தபடியே போனாங்க. அந்த சமயத்துல யாருமே எதிர்பார்க்காதபடி, பார்க்கவே முடியாதபடி, எங்கிருந்தோ எப்படியோ திடீர்னு அந்த பயமறியாத பசுங்கன்று இளவரசர் ஓட்டி சென்று தேர் சக்கரம் இடையில பாய்ந்து இறந்துருச்சு. அதற்காக தான் தாய் பசு இந்த மணியை அடிச்சது அப்படின்னு கூறுறாங்க. அந்த பதிலே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த கண்ணுக்குட்டி இறந்ததற்கு வீதி விடங்கன் காரணமே இல்ல, தேர்கால அடிபட்டு இருந்ததுக்கு அந்த கன்று தான் காரணம், அதை வளர்த்தவனோட கவனக்குறைவு தான் காரணம் அப்படின்னு ஆதாரத்தோட விளக்குறார். இதை எப்படி விளக்குறாருன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.